ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம ஊரில் ஒவ்வொரு வீட்லேயும் சாப்பாட்டுக்கு வந்து சேரும் ஒரு அற்புதமான காய்கறி பற்றி தான் பேச போகிறோம். அதுதாங்க முருங்கைக்காய். இது சாம்பார்லேயும் குழம்புலையும் கூடவே முருங்கை இலை பூ எல்லாம் ஆரோக்கியத்துக்கு பேருதவி செய்யும். ஆங்கிலத்தில் ட்ரம்ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மரம் முழுக்க மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த முருங்கைக்காய் மரம் ஆரோக்கியத்திற்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் சுவை இந்த முருங்கையில் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளும் நிறைஞ்சிருக்கு. இந்த காய்கறி சாம்பார், சூப், அவியல் போல் பல்வேறு உணவுகளில் பயன்படுத்தலாம். இன்றைய பதிவில் முருங்கைக்காயோட நன்மைகள் என்னென்ன, அதோட பக்க விளைவுகள் என்னென்ன, இது யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்கிறேன். மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கையில் சக்தி வாய்ந்த பண்புகள் ஏராளமாக இருக்குது. கேரட்டை விட அதிகமான வைட்டமின் ஏ, பாலை விட அதிகமான கால்சியம், கீரைகளை விட அதிகமான இரும்புச்சத்து, ஆரஞ்சை விட அதிகமான வைட்டமின் சி மற்றும் வாழைப்பழங்களை விட அதிகமான பொட்டாசியம் இதில் இருக்குது. இதுபோல் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் உடலை பல்வேறு நோய்கள்லேருந்து பாதுகாக்குது. மேலும் முருங்கை இலையில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், துத்தநாகம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் இருக்குது. எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கொள்றதுக்கு முருங்கைக்காய் சாப்பிடலாம். இதில் கால்சியம் மற்றும் இரும்புச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இது ரெண்டும் வலுவான எலும்புகளை பெற அத்தியாவசியமானவை. இதோட முருங்கையில் உள்ள பாஸ்பரஸ், துத்தநாகம் போன்ற தாதுக்கள் முதுமையிலையும் எலும்பு மற்றும் மூட்டுக்களை ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள உதவுது. இதன் மூலம் எலும்பு மெலிதல், நோய் அபாயத்தை குறைக்கலாம். முருங்கையில் உள்ள சத்துக்கள் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நன்மை தரும். இது சிறுநீர் பையில் உள்ள நச்சுக்களை அகற்றி இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வச்சிருக்க உதவுது. முருங்கையில் உள்ள கிளைகோசைட் கிரிப்டோக்ளோரோஜெனிக் அமிலம் சர்க்கரை நோயின் தாக்கத்தை குறைக்குது. எனவே இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வச்சிருக்க முருங்கையை உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். முருங்கைக்காயில் உள்ள வைட்டமின் பி செரிமான மண்டலத்தை சீராக வச்சிருக்க உதவுது. இது செரிமானத்தை எளிதாக்குது. மேலும் முருங்கைக்காயில் நிறைஞ்சிருக்கிற நார்ச்சத்து மலச்சிக்கல், அசிடிட்டி போன்ற வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் தரும். இது அல்சர் எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டுள்ளது. எனவே அல்சரோட அபாயத்தை குறைக்க முருங்கைக்காய் சாப்பிடலாம். முருங்கையை போலவே முருங்கைக்கீரையும் வாரத்தில் 1-2 முறை சேர்த்து சாப்பிட்டா உடல் ஆரோக்கியம் மேம்படும். காய் மற்றும் இலைகள் வைட்டமின் சி மிகுதியாக கொண்டது. முருங்கையில் உள்ள அதிக அளவு கால்சியம், இரும்புச்சத்து மற்றும் வைட்டமின்கள் போன்றவை எலும்புகளை வலிமையடைய உதவுது. முருங்கைக்காய் மலச்சிக்கல், வயிற்றுப்புண், கண் சம்பந்தமான நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது. முருங்கைக்காய் உடலுக்கு நல்ல வலுவை கொடுக்குது. இது சாப்பிட்டா சிறுநீரகம் பலப்படும், தாது உற்பத்தி அதிகரிக்கும். வாரத்தில் குறைஞ்சது 2-3 முறையாவது முருங்கைக்காய் உணவாக எடுத்துக்கொண்டால் ரத்தமும் சிறுநீரும் சுத்தமடையும். குழந்தைகள் முருங்கைக்காய் விதைகளை சாப்பிட்டா மலக்குடலில் இருக்கும் கிருமி பூச்சிகள் வெளியேறும். மலச்சிக்கலால் அவதிப்படுறவங்க, மூல நோயால் பாதிக்கப்பட்டவங்க, சளி பிரச்சனை உள்ளவங்க, இரத்த சோகை, வயிற்று புழு பிரச்சனை உள்ளவங்க, கணையம், கல்லீரல் வீக்கம் உள்ளவங்க முருங்கைக்காயை சாப்பிட்டா நல்ல நிவாரணம் கிடைக்கும். முருங்கைக்காயில் ஜிங்க் சத்து அதிகம் காணப்படுது. முருங்கைக்காயை தொடர்ந்து சாப்பிடும் ஆண்களுக்கு பாலுணர்ச்சி தூண்டப்படுவதோடு விரைப்புத்தன்மை, விரைவில் விந்து வெளியேறுதல், மலட்டுத்தன்மை குறைபாடு போன்ற பிரச்சனைகள் நிவர்த்தியாகுது. முருங்கைக்காயானது தொண்டை கரகரப்பு, சளி மற்றும் தொண்டை புண் ஆகியவற்றை சரி செய்வதில் வல்லது. ஆஸ்துமா, கல்லீரல் மற்றும் கணைய வீக்கம் போன்றவற்றை குணப்படுத்துது. கீழ்வாதம் மற்றும் மூட்டு வலியால் அவதிப்படும் நபர்களுக்கு நிவாரணம் அளிக்குது. இந்த முருங்கைக்காயை யாரெல்லாம் சாப்பிடலாம்? மலச்சிக்கலால் அவதிப்படுறவங்க, மூல நோயால் பாதிக்கப்பட்டவங்க, சளி பிரச்சனை இருக்கிறவங்க, இரத்த சோகை, வயிற்றில் புழு பிரச்சனை இருக்கிறவங்க, கணையம், கல்லீரல் வீக்கம் உள்ளவங்க முருங்கைக்காயை சாப்பிட்டா நல்ல நிவாரணம் கிடைக்கும். உயர் ரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவங்க, ஹைப்போ டென்ஷன் பிரச்சனை உள்ளவங்க முருங்கை இலை, முருங்கைக்கீரை ஆகியவற்றை உணவில் அதிகமாக சேர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. இந்த முருங்கைக்காய் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் கே, கால்சியம், இரும்பு, புரதம் நிறைந்தது. இதை சாப்பிட்டா உடலுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். குறிப்பாக குழந்தைங்களுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் நல்லது. முருங்கை இலை, முருங்கைக்காய் இரண்டுமே உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தும். சளி, காய்ச்சல், தொண்டை வலி குறைக்க இது உதவியாக இருக்குது. கால்சியம், பாஸ்பரஸ் அதிகம் இருக்கிறதால எலும்புகளை வளப்படுத்தும். 40 வயதுக்கு பிறகு பெண்களுக்கு ஏற்படும் எலும்பு பலவீனத்துக்கு சிறந்த மருந்து. முருங்கைக்காய் நார்ச்சத்து நிறைஞ்சது. மலச்சிக்கல், அஜீரணம் போன்றவை இதனால் குறையுது. வயிற்று வலி, உப்பசம் போன்ற பிரச்சனைகளையும் குறைக்குது. முருங்கை இலை சாறு குடித்தா ரத்தம் சுத்தமாகும். முகத்தில் பிம்பிள், சுருக்கம், மங்கல் நிறம் குறையும். முருங்கைக்காய் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டது. இன்சுலின் சுரப்பை தூண்டி டயபெட்டிஸ்க்கு நல்ல பயன் தரும். முருங்கைக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். இதய நோய் தடுப்பு சக்தி தரும். வைட்டமின் ஏ நிறைய இருப்பதால் கண் பார்வை தெளிவாக இருக்கும். கண்ணீர் சுரந்தால் கண் உலர்ந்து போன்ற பிரச்சனைகள் இதனால் குறையுது.
முருங்கை இலை சூப் குடிக்கிறதால பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் சுரப்பு அதிகரிக்கும். கர்ப்ப காலத்தில் சோர்வு, இரத்த சோகை குறைக்குது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதிகமாக சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு ஏற்படும் அபாயம் இருக்குது. இதில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதால அதிகமாக எடுத்தால் வயிற்றுப்போக்கு ஏற்படும். கர்ப்பிணி பெண்கள் முருங்கை இலை, முருங்கை சதை அதிகமாக எடுத்தால் கருப்பை மீது தாக்கம் இருக்கும். ஆரம்ப கர்ப்ப காலத்தில் இதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு முருங்கைக்காய் சாப்பிட்றதால அலர்ஜி பிரச்சனை வரும். முருங்கைக்காய் சாப்பிட்டா அலர்ஜி, தோல் சிவப்பு, அரிப்பு ஏற்படலாம். இரத்த அழுத்தம், சர்க்கரை மருந்து எடுத்துக்கொள்கிறவங்க அதிகமாக முருங்கை எடுத்தால் மருந்தோட தாக்கம் அதிகமாகும். நம்ம வீட்டில் ரொம்பவே சாதாரணமாக காணப்படுற இந்த முருங்கை மரத்தோட மருத்துவ பொக்கிஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதோட அனைத்து பாகங்களும் மருத்துவ குணங்கள் கொண்டது. இதோட காய், இலை இது எல்லாமே வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதா இருக்குது. முருங்கை இலைகளை நம்ம சாப்பிட்றதால மலச்சிக்கல், வயிற்றுப்புண், கண் சம்மந்தமான நோய்கள், உடலுக்கு நல்ல வலுவை கொடுக்கறதோட சிறுநீரகத்தை பலப்படுத்துது. வாரத்தில் குறைஞ்சது 2-3 முறை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. முருங்கை விதைகளை குழந்தைங்க சாப்பிட்டா மலக்குடலில் இருக்கும் கிருமி பூச்சிகள் வெளியேறும். இந்த முருங்கைக்காயை நம்ம டெய்லி சாப்பிட்றதால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். எலும்பு ஆரோக்கியமாக இருக்கும். செரிமானமும் ஆரோக்கியமாக இருக்கும். சுவாச பிரச்சனைகள் குறையும். இரத்தம் சுத்திகரிக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பண்புகளால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இந்த முருங்கைக்காயை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சில முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முருங்கைக்காயோட அனைத்து பாகங்களையும் மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீரிழிவு நோயாளிகள் முருங்கைக்காயை உட்கொள்ளும் போது கவனமாக இருக்கணும். கர்ப்பிணி பெண்கள் முருங்கைக்காயை மிதமான அளவில் மட்டும்தான் சாப்பிடணும். இதை சாப்பிடும்போது ஒரு சில தீமைகள் ஏற்படும் சொல்லியிருந்தால வாய்ப்புண்கள், கர்ப்பிணி பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவு, குறைந்த இரத்த சர்க்கரை, இரத்த கசிவு மற்றும் செரிமான பிரச்சனைகள் ஏற்படும். முருங்கைக்காயோட இலை, பூ எல்லாமே நம்ம உடலுக்கு மருந்து தான். ஆனால் அளவு தான் முக்கியம். சரியான முறையில் சாப்பிட்டா ஆரோக்கியம், நீண்ட ஆயுளும் தரும். அதனால் முருங்கைக்காய் மருந்து, தவறாக எடுத்தால் தீங்கு அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு இந்த முருங்கைக்காயை நம்ம அன்றாட உணவில் சேர்க்குறது நம்ம ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்குது. நம்ம உடம்புல ஊட்டச்சத்து வளமாக இருக்கிறதுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும், எலும்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், செரிமானத்திற்கு உதவி பண்ணுறதுக்கும், இரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கும், நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறதுக்கும், இதயம் இரத்தத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும், கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கும், கர்ப்பிணி பெண்கள் நலமாக இருக்கிறதுக்கும் இந்த முருங்கைக்காய் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்படிப்பட்ட முருங்கைக்காவை நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இவ்வளோ நன்மை தர இந்த முருங்கைக்காவை நம்ம எப்படி சாப்பிடாமல் இருக்கலாம்? இந்த முருங்கைக்காய் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.